என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், நம்ம ஓடுற நதியாக இருக்கணும், நிற்கிற குளமாக இருந்துடக்கூடாது. குளமாக இருந்தோம்னா குட்டையாகிடுவோம், ஓடுற நதியாக இருந்தோம்னா அப்படியே ஏதோ ஒரு கரையை தட்டி தட்டி போயிடலாம். சின்ன சின்ன ரோல்ஸு, சின்ன சின்ன கேரக்டர்ஸு, அட்மாஸ்பியர்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். 2016 தான் அந்த ஹீரோவுக்கான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் இப்போ வசன் டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. மாதத்துக்கு 4 வாட்டி 5 வாட்டி போடுவாங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு எனக்கு என்னோடய போர்ஷன்ஸ்லாம் வீடியோ எடுத்து அனுப்பிச்சு உங்கள் படம் ஓடிட்டுருக்கு வசன் டிவியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2020 எனக்கு ஒரு 3 படங்கள் மாதம் ஒரு படமாக ரிலீஸ் ஆச்சு. வால்டரில் ஒரு கேரக்டர், லீட் கேரக்டர் பண்ணியிருந்தேன். நான் சிபிராஜ் சார், சமுத்திரக்கனி நான் காம்பினேஷனில் பண்ணியிருந்தோம். ஸோ என்னை பொறுத்தவரை என்னென்னா, நான் ஒரு படம் பண்ணேன்னா அந்த டேரக்டர்ஸ் கூட அடுத்து ஏதாவது ஒரு படங்களில் பண்ணிடுவேன். பிழை படம் பண்ண டேரக்டர் அடுத்து தூவல்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் நல்லா ஹீரோவாக பண்ணியிருந்தேன். அது லாஸ்ட் டிசம்பர் ரிலீஸ் ஆயிருந்தது. இங்கே ஆட்டிடியூட் பண்ணோம்னா பேக்ரவுண்ட் இருந்தால் ஆட்டிடியூட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் இல்லைன்னா ஆட்டிடியூட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஸோ நம்ம கரெக்டாக நம்ம வேலை போகிறோமா, நம்ம வேலையை முடிக்கிறோமா, பண்ணுறோமா இருக்கணும். ஸோ எஸ், உங்கள் ஜேர்னியை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 10 படங்களுக்கு மேலே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சினிமா பேக்ரவுண்ட்லேயே இல்லை, ஆனாலுமே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணும்போது சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் சினிமாக்குள்ளே வர்றது எவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்க சார்? ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கான இடம் கண்டிப்பாக நமக்கானது கிடைக்கும். ஸோ அது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், நம்ம ஓடுற நதியாக இருக்கணும், நிற்கிற குளமாக இருந்துடக்கூடாது. குளமாக இருந்தோம்னா குட்டையாகிடுவோம், ஓடுற நதியாக இருந்தோம்னா அப்படியே ஏதோ ஒரு கரையை தட்டி தட்டி போயிடலாம், சேர வேண்டிய இடத்த போய் சேர்ந்துடலாம். ஸோ அதுதான் என்னோடய பாயிண்ட். ஸோ நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப சின்ன சின்ன ரோல்ஸு, சின்ன சின்ன கேரக்டர்ஸு, அட்மாஸ்பியர்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். 2016 தான் அந்த ஹீரோவுக்கான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கம்மிட்டான படம் பிழை. அந்த படம் 2020 ஜனவரி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் இப்போ வசன் டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. மாதத்துக்கு 4 வாட்டி 5 வாட்டி போடுவாங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு எனக்கு என்னோடய போர்ஷன்ஸ்லாம் வீடியோ எடுத்து அனுப்பிச்சு உங்கள் படம் ஓடிட்டுருக்கு வசன் டிவியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அடுத்து பிப்ரவரி ஒரு படம் கடலில் கட்டுமரமான்னு சொல்லிட்டு அதில் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வால்டர் மார்ச்சில் 2020 எனக்கு ஒரு 3 படங்கள் மாதம் ஒரு படமாக ரிலீஸ் ஆச்சு. வால்டரில் ஒரு கேரக்டர், லீட் கேரக்டர் பண்ணியிருந்தேன். நான் சிபிராஜ் சார், சமுத்திரக்கனி நான் காம்பினேஷனில் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் நல்ல ரெகக்னிஷன். அதுவும் நிறையா சேட்டலைட் சேனல்ஸில் பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் ரெகக்னேட் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி போயிட்டுருக்கு. இப்போ அடுத்து அப்படியே லைனப்பில் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வாத்தியார் கால்பந்தாட்ட குழு 2022 ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் பவுடர், அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நிக்கில் சாரோட பண்ணியிருந்தது. அந்த பவுடர் படத்தோட டைரக்டர் தான் ஹரான்னு ஒரு படம் பண்ணார். ஸோ விஜய் ஸ்ரீ சார். ஸோ அவரோட படத்தில் ஹராவிலையும் பண்ணியிருந்தேன். ஸோ என்னை பொறுத்தவரை என்னென்னா, நான் ஒரு படம் பண்ணேன்னா அந்த டேரக்டர்ஸ் கூட அடுத்து ஏதாவது ஒரு படங்களில் பண்ணிடுவேன். பிழை படம் பண்ண டேரக்டர் அடுத்து தூவல்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் நல்லா ஹீரோவாக பண்ணியிருந்தேன். அது லாஸ்ட் டிசம்பர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அப்படியே ஜேர்னி என்னென்னா, சினிமா பொறுத்த வரைக்கும் நம்மளோட டெடிக்கேஷனும் நம்மளோட கம்யூனிகேஷன்ஸாக யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், மோஸ்ட்லி பொலைட்டாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. இங்கே ஆட்டிடியூட் பண்ணோம்னா பேக்ரவுண்ட் இருந்தால் ஆட்டிடியூட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் இல்லைன்னா ஆட்டிடியூட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஸோ நம்ம கரெக்டாக நம்ம வேலை போகிறோமா, நம்ம வேலையை முடிக்கிறோமா, பண்ணுறோமா இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ உங்கள் ஜேர்னியை பார்க்கும்போதே நிறைய கஷ்டங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு காட்ஃபாதரோ அந்த மாதிரி யாருமே சினிமா துறையில் இருக்கும்போது இன்னமும் நிறைய கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி யாராவது சப்போர்ட்டிவாக இருந்தால் இன்னமுமே உங்களுடைய ஜேர்னி சுலபமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி? கண்டிப்பாக இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படி பேக்ரவுண்ட் இருந்து வந்தாலுமே என்னதான் இருந்தாலும் நமக்கு டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும். நம்ம டைரக்டர் சொல்கிறத உள்வாங்கி பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ் டைரக்டருக்கு பிடிச்சி, இப்போ நான் எஸ்டாப்ளிஷ் ஆகலை, அப்கமிங்கில் இருந்துகிட்ருக்கோம், ஒரு 10 படம் பண்ணிவிட்டு அப்கமிங்கில் இருந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த படங்கள் வாய்ப்புகள் எல்லாமே எனக்கு கிடைச்சது எப்படின்னா, நான் ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தில் நான் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என் படத்தில் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த வாய்ப்புகள் தான் அது. ஸோ நமக்கு வாங்க நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் எப்படியாவது இடிச்சு பிடிச்சி வந்துடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கரெக்டாக? டேலண்ட்டும் வேணும், லக்கும் வேணும், முயற்சி பயங்கரமாக முயற்சி பண்ணணும். ஸோ ஃபாலோஅப்ஸ் நிறையா பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டேரக்டர் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அவங்களுக்கு தொடர்ந்து, ஏன்னா நம்மளை மாதிரி இங்கே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஒருத்தர் பேசுகிறோம் அப்படின்னா திரும்ப அவங்க படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அவங்ககிட்ட கான்டாக்ட்லேயோ கம்யூனிகேட்லேயோ இல்லை அப்படின்னா அவங்க நம்மளை மறந்துடுவாங்க. அது மனிதனோட இயல்பு இல்லையா? ரொம்ப அதுக்குன்னு அந்த ரேப்போ க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே, இது என்னைக்கு இளையாவுக்கு இந்த கேரக்டர்னு சொல்லி நமக்கு ஃபிக்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம இந்த ஃபாலோஅப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு.